ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। ओम गुरु வாழ்க குரு நமஸ்காரம் குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்। இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 29 ஆண்டுகள் விநாயகர் சதுர்த்தி எழுச்சி பெருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பண்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அருமையண்ணன் தம்புஜி அவர்களே, அருமை சகோதரர் பிரெண்ட்ஸ் ரவி அவர்களே, நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து சட்டப்படியான பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அமைப்பை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய வாழும் சத்ரபதி சிவாஜி அருமை நண்பர் வீரராஜாஜி அவர்களே, எனது அருமை சகோதரர் ராஜகுரு அவர்களே, சிவனடியார் ராஜசேகர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அருமையான ஒரு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் நிறைய சிக்கல்களை நம்ம எந்த வட்டமும் சந்திச்சிருக்கோம். போன வட்டமே நம்ம சொன்னோம், புதுசா செலவு வைக்கணும்னா வேணாம்ன்றீங்க, நாங்க எல்லாம் என்னையா பாகிஸ்தான்ல இருக்குமா அப்படின்னு கேட்டோம். இந்தியன் அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மத வழிபாட்டுல யாரும் தலையிடக்கூடாது, குப்படா இருந்தாலும் திப்படா இருந்தாலும் தலையிடக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப நீ யாரப்பா தலையிடுறதுக்கு? காவல்துறையுடைய பணி என்ன? விநாயகர் சதுர்த்தி திருவிழா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பந்தோபஸ்தா நடக்கணும், அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். தட்ஸ் ஆல். நீங்க இப்ப ஆரம்பிச்ச உடனே நானும் மரியாதைக்குரிய தலைவர் எல்லாம் கீழே நின்று பேசிட்டு இருந்தோம். அப்பயே காவல்துறை நண்பர் வந்துட்டாங்க, ஜி ஆரம்பிங்கன்னு. இது ஏன் இந்த சில அமைப்புகள் மட்டுக்கும் திங்கட்கிழமை விஸ்வ இந்து பரிஷத்துடைய கூட்டம் இதே மேடையில் நம்ம பேசணும். அப்பயுமே காவல்துறை என்ன பண்றாங்க, நெருக்கடி, சீக்கிரம் முடிங்க. ஏன் நாங்க என்ன அரசியல் கட்சி நடத்துறோமா? மாசத்துக்கு ஒரு தெருவுல போய் கூட்டம் போடுறோமா? நத்திங். நாங்க வருஷத்துக்கு ஒரு வட்டம் இந்த விநாயகர் சதுர்த்தி எழுச்சி பெருவிழாவை தெளிவான முறையில் காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஒரு துளி அதில் மாற்றம் இல்லாம இந்த திருவிழாவை நடத்தி வந்துட்டு இருக்கோம். உங்களை நாங்க தொந்தரவு பண்ணுங்க நாங்கெல்லாம் கூப்பிடவே இல்லை. அப்புறம் ஏங்க இந்த மாதிரி சீக்கிரம் முடிங்கன்றீங்க? நாங்க தானே வீட்டுக்கு போறோம். 11 மணி வரை நடந்தாலும் தயவு செய்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை உங்களை சேர்ந்தது. அதோட நில்லுங்க. எங்களை போய் நீங்க முடியும்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்காரு. மரியாதைக்குரிய சாமிஜி அவர்கள் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என் அருமை சகோதரர் ஸ்ரீதர்ஜி அவர் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ராஜகுருஜி ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும். இது எதுவுமே பதிவு பண்ணாம போனா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாம போயிடும். விநாயகர் சதுர்த்தி விழா கேக்கு வெட்டி கொண்டாடுறதா, பிரியாணி கிண்டி கொண்டாடுறதா, இல்ல கொலக்கட்டை வச்சு சாப்பிடுறதா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாம போயிடும். அந்த வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்து வச்சுட்டாங்க. பிள்ளைகளை பூரா வர சொல்லிட்டாங்க. 10, 11, 12 அனைத்து பிள்ளைகளுமே ஸ்கூலுக்கு போயாச்சு. வீடுகளில் பிள்ளையாரை செஞ்சு விட்டு அப்பாவும் அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. பிள்ளையார் பக்கத்துல யாரை வச்சு கும்பிடுறது பிள்ளையார? அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? வருங்காலத்தில் அந்த பிள்ளையார் சேர்த்து இப்படித்தான் கும்பிடணும், நம்ம எல்லாம் அப்படித்தான் நம்ம அப்பா அம்மா பக்கத்துல வச்சு கொழுக்கட்டை செஞ்சு தீபாவளி நல்லது எல்லாத்துக்குமே நம்ம ஒண்ணு தான் பண்ணிட்டு வந்தனால இங்க நின்று நம்ம பேசுற அளவுக்கு இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைகளும் நம்ம வாரிசுகள் வரணும் அல்லவா? திட்டமிட்டு இது நடத்தப்படுகிறது. இன்னைக்கு கல்வித்துறை ஒரு வியாபார ஸ்தானம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம போகல, அது பேசுற தளமும் இது கிடையாது. இருந்தாலும் வேற மதத்துடைய திருவிழா நடக்கிறப்ப அரசு விடுமுறை நாளையில பள்ளிக்கூடம் லீவ் விடுறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, சரஸ்வதி பூஜைனா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்க. ஏன்? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. வர காலத்துல இதுதான் தொடருமானால் நாங்க ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியருடைய முகாம் அலுவலகம் அவர் வீட்டுக்கே போயிட்டோம். இந்து பரிவார கூட்டமைப்பு மூலமா நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பள்ளிக்கூடத்தை லீவ் விட சொல்லவில்லை என்றால் உங்களுடைய முகாம் அலுவலகத்துக்கு ஏற்றாப்புல நாங்க தர்ணா போராட்டம் பண்ணணும் போய் வீட்டில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமாக தனியார் பள்ளிகளுடைய டிஓக்கு போன் செய்து
மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளருக்கு போன் செய்து உடனடியாக தனியார் பள்ளிகளை விடுமுறை விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகள் அதுவுமே சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே அந்த குழந்தை என்ன பண்ணும், போறப்பே ஹோம்ஒர்க் வேற கொடுத்து வீட்டு பாடம்னு ஒன்று கொடுத்து விட்றாங்க. அப்ப இந்த நிகழ்வுனால நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒரு வழிபாடு எதுவுமே பிள்ளைகளுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை நசிக்கிட்டே வராங்கன்றது தெளிவா தெரிகிறது. இதுல ஒரு பையன் வேற வந்து மகாவிஷ்ணு ஒரு பையன், அவன் நல்லவன கெட்டவனு நீதிமன்றத்துக்கு போயாச்சு, கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. அது நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டும் அந்த பையன் சொல்லிட்டான், பாவம் புண்ணியமெல்லாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா போல. நாங்களும் இதை ஏத்துக்கிறோம். இந்துக்கள் எல்லாமே நம்ம ஏத்துக்கிறோமா? பாவ புண்ணியம் இருக்குன்னு ஏத்துக்கிறோமா? இந்து சனாதன தர்மத்துல பாவ புண்ணியம் மறுபிறப்பு இருக்குன்னு ஏத்துக்கிறோமா? அப்புறம் உனக்கு என்னையா வந்துச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்ற? இதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு புத்தகம் அடிச்சு கொடுத்துருக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, ஸ்கூல் புக்கு. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல் போட்டிருக்க. இது என்ன பாவம் புரியல எனக்கு. கருப்பா பயங்கரமா இருந்தா அது ஒண்ணு, பயங்கரமா கருப்பா இருந்தா அது ஒண்ணா? நீயே பாவம்னு புக்குல அடிச்சு கொடுத்துருக்க. அரசு புக்குல, பள்ளிக்கூடத்து புக்குல தீண்டாமை ஒரு பாவ செயல் நீயே போட்டுக்க, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் போட்ட. அதைத்தானே அந்த பையன் சொல்லிட்டு போனேன். இது சொல்லாம வளர்த்தனால என்னாச்சு, சங்கர் நகர் ஒரு ஏரியா, நேற்று நடந்த நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கர் நகர் ஒரு பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் 3 மாணவர்கள் பைக்குள்ள அருவா கத்தி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி மைனர் ஜெயில்னு சொல்லுவோம், சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதுல கொண்டு அடைச்சிட்டாங்க. அவனுக்கு அதை அடிப்படையை நம்மளும் நம்ம பெற்றவங்களும் சொல்லி வளர்த்துருந்தோம்னா இந்த வேலை செய்வான் அவன். கும்பகோணத்துல ஒரு ரிட்டையர்டான ஒரு வாத்தியார், அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. 2 சின்ன பசங்க இன்னொருத்தனை சேர்த்து கூட்டு போய் கத்தியை கட்டி அவர் வீட்டில் இருக்க பணத்தை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது மாணவர்கள் செய்யற வேலையா? நீங்களும் 4 குழந்தையா இருக்கப்ப இந்த வேலை செஞ்சோமா? அப்ப மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத் சேனா மூலமாகவும் இந்து பரிவார் கூட்டமைப்பு மூலமாகவும் நாங்க கேட்டுக்கிறோம். அதனால வந்து நீங்க பள்ளிக்கூடம் நடத்தினாலும் பரவாயில்ல, இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவான். எங்களுக்கு அது போதும், நீங்க பள்ளிக்கூடத்தை நடத்த வேணாம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல எந்த நிகழ்வும் நடத்தக்கூடாது. கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல தேர் பவனி வைக்கிறீங்க, மாதா கோயில் நாட்டம், அது என்ன சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு எங்களுக்கு புரியல. ஒண்ணு பள்ளிக்கூடத்துல நடத்தக்கூடாதுன்னா மத வழிபாடு எதுவுமே நடத்தாத. கிறிஸ்துவக்குள்ள மட்டும் இந்த மாதிரி நடத்திட்டு போற. நம்மளுடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஒரு முஸ்லீம் பெண் வந்து தொழில் நடத்திட்டு போயிருக்கு. ஒரு முஸ்லீம் பெண் வந்து சமீபத்தில் தொழில் நடத்திட்டு போயிருக்கு. பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. நெல்லையப்பர் கோயில் இருக்க பந்தோபஸ்துக்கு போன காவலர்கள் உள்ள போறப்பே செருப்பெல்லாம் அவுத்து விட்டு காலை கழுவிட்டு குளத்துல அப்ப தலையில தண்ணியை தொளிச்சுட்டு நம்ம போறோம். இது எங்களுடைய பாரம்பரியம், நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இந்த முறை நாங்க அது மூட நம்பிக்கையோ இல்ல அது விஞ்ஞானமோ அதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதை கவலைப்பட வேண்டிய நாங்க. இப்படி போற இடத்துல போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஷூவோட உள்ள போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10-15 பேர் காவல்துறைகள். அவர்கள் கிறிஸ்டினா முஸ்லீமா யாரும் தெரியல. இந்துவா இருந்தா அந்த மாதிரி செய்வானா? இல்ல அந்த கோயில் நிர்வாக கரெக்டான ஆளோட வழிபாட்டுல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்குமா? இதை கேட்கறதுக்கு இல்ல. இதை கேட்கனா இதை கேட்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு, ஆதீனங்கள் நிறைய இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல, எங்க இருக்காங்கன்னே தெரியல. சில விஷயங்களை பேசுறப்ப கண்டு காணாம போயிருது. அது பாட்டுக்கு பிள்ளையார் சக்தி மட்டும் வந்து ஒரு நாள் உட்காந்துட்டு கல்லா கட்டிட்டு போறதெல்லாம் இது பொழப்பாது. உண்மையிலே இது வந்து நம்ம வெளியில பொது வெளியில பேசக்கூடாது. இருந்தாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம ஜெயமணி வாய்க்காமேட்டில் பிள்ளையார் எப்பவுமே வைக்கிறது. போன வருஷம் நாங்கள் தான் இருந்தோம், பேசணும், வச்சோம், காவல்துறையிட்ட பேசணும். மரியாதைக்குரிய நம்ம அன்பு சகோதரர் நாகராஜ் எல்லாமே போயிருந்தோம், பேசி வச்சாச்சு. இந்த வட்டம் போய் வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து வைக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் சொல்றாரு. அவர் யாரு? நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து நேராக வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது போலீஸ் கிட்ட போய் மறுபடியும் போலீஸ் வந்து அங்கே பெரிய பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர நிலவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சார்ட் அவுட் பண்ணி வந்தோம். ஏன் இந்த வேலை, ஏன் இந்த வேலை? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இருக்கான். நமக்குள்ள பிரிவினை வேணான்றோம். 800 வருஷம் துளுக்கியை நம்மளை போட்டு அமுக்கினேன். ஆட்சி நடத்துனே அவனுடைய ஆட்சி காலங்களில் நம்மளை போட்டு அமுக்கினேன். 200 வருஷத்துக்கு மேல கிறிஸ்டின் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை போட்டு நசுக்குச்சு. இந்த அடிமைத்தனத்துல இருந்து இந்த 10 பேர் வெளியிலே வரல, இன்னும் வெளியிலே வரல. அதனுடைய விளைவு என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கு சில்லு அடிச்சுக்கிட்டு பின்னால போய் பேசுறது. நேரா வந்து பேசு, வைக்க கூடாது அது கூடாது, நேரா வந்து சொல்லு. நீ எதுக்கு ஆளுங்களை தூண்டி விட்டு இருக்கீங்க? ஸோ நிலவரம் அந்த மாதிரி இருக்கு, நிறைய பேச வேண்டி இருக்கு. இதுல வேற ஒருத்தர், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் சொல்றாரு 1 மணி நேரம் இந்தியாவில் காவல்துறையும் ராணுவமும் அமைதியாகிவிட்டால் இந்தியாவை நாங்கள் மதமாற்றிய நாடாக மாற்றி காட்டுறோன்றாரு. என்னடே, எங்களுடைய மூதாதையர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன், பாண்டியன், எங்களுடைய வீரமங்கை வேலுநாச்சியார், ராணி மங்கையர்கரசி,
தூக்கு கயிறை முத்தமிட்டு எடுத்த அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு மரணத்தை ஏத்துக்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு இந்த பாரத நாட கந்த தங்கம் எங்கள் சிங்கம் பசுமோன்ல பிறந்த எங்க ஐயா பசுமோன் முத்துராமலிங்க தேவரு இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லி தரணும், இந்த நாட்டை துண்டாடுறவன கருவை எப்படி யாருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ இந்த 1 மணி நேரம் 2 மணி ஒரு நாளை எடுத்துக்கோ, முடிஞ்சா பாரு உன்னால ஒரு நாளை எடுத்துக்கோ, முடிஞ்சா பாரு உன்னால ஒரு இந்து உன்னால மாத்த முடியுமான்னு பாரு. பின்னால பார்த்தோம் நரசிம்ம அவதாரத்துல போட்டு கிழிச்சிட்டாரு, மடியில போட்டு கிழிச்சிட்டாரு, மறுபடியும் வந்துருவாரு நிஜமூலையும், மறுபடியும் நரசிம்ம அவதாரம் வந்துடும். நீ அந்த நினைப்புக்கு போனே ஆனால் மறுபடியும் அது வந்துடும். தயவு கூர்ந்து எல்லாம் கல்யாண காட்சி அப்பா அம்மா பாக்குற பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் முடிங்க, நிறைய பிள்ளைய பத்துக்குங்க. தயவு செய்து சொல்றேன், நம்ம எல்லாம் ஒத்த பிள்ளைல நிக்கிறோம். அது பொம்பளை பிள்ளையை போச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடும். நம்ம வீட்டோட வழிபாடு குல வழக்கம் யார் போய் திரும்ப கொண்டு வர்றது யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைய பெருங்கயா, பிள்ளைய நிறைய பெருங்க, ஒன்னும் தப்பே கிடையாது. நல்லா பார்த்து நல்லா வளர்த்து நல்ல இடத்துல படிக்க வச்சு பெரிய IAS IPS போஸ்டிங் ஆக்கி அவர்கள் அழகு பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி அவனை ஒரு 10 பிள்ளைய பெற சொல்லுங்க. அப்பதான் இந்து மதம் இந்த மாதிரி நிக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க தம்பி, இது விளையாட்டு கிடையாது. கேட்கறதுக்கு நகைச்சுவையா இருக்கும், கத்தி தலைக்கு மேல தொங்குது, புரிஞ்சுக்கோங்க. ஒன்னொன்னா பத்து வச்சுக்கிட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்ப நாமே இருவர் நமக்கு எதுக்கு குழந்தை கடைசியில? அப்ப யார் கொள்ளி வைக்கிறது? சொன்ன கொள்ளி வைப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் பண்பாடும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சனாதனியும் நீங்க 10 பேருக்கு கொண்டு போன இந்த விஷயத்தை நீங்க உங்க வாட்டுக்கு நான் ஒரு பிள்ளைங்க படிக்க வைக்க, அதோட என்ன வேலை? ஆம்பளை தானே, நம்ம படிக்க வைப்போம், வண்டி இழுப்போம், மண்ணு சமைப்பா, பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க. 4 பிள்ளைய படிக்க வச்சு 4 பிள்ளை IAS ஆகும், IAS ஆகும். ஏன் நம்மளால முடியாதா? ஏயா நம்ம யாரையும் சொல்லல, நம்ம யாரையும் சொல்ல வேணாம். வேற்று மதத்தில் இருக்கவங்க மாசம் பிள்ளையை பத்து போறாங்க. இன்னைக்கு நான் சட்ட ரீதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மக்கள் தொகையில அந்த இனத்தோட மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. அவங்க எல்லாம் IAS IPS எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்காங்க. ஒன்னும் கிடையாது, அவனே பத்தி வளர்க்கிறப்ப உனக்கு என்ன ஆச்சுன்ற வெத்து வள. அப்பதான் உன் மனத்தை காப்பாற்ற முடியும், அப்பதான் நீ நானும் தெருவில் நடந்து போக முடியும். இல்லாட்டி அல்லையில குத்திடுவேன். இன்னைக்கு போற காலம் அந்த மாதிரி இருக்கு. இது நான் வன்முறையை துண்ட அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. போற காலங்கள் அப்படி இருக்குங்க. போற காலங்கள் ஒரு பிள்ளையார் செய்திக்கு ஜமாத்துல போய் பெர்மிஷன் வாங்கிட்டேன் கோயம்புத்தூர்ல. நான் இதுக்கு போய் அங்க வாங்கணும், நான் இதுக்கு போய் அங்க வாங்கணும், எனக்கு என்ன தேவையா? எனக்கு ஆண்டாண்டு காலம் தலைமுறையா இந்துக்கள் ஆண்டு ஆட்சி புரிந்து எங்களோட ஒத்துமை இல்லாம கண்ட நாய் நெறி எல்லாம் உள்ள வந்துருச்சு. அது ஒரு காலம். காசுக்கு மதம் மாறியவங்க, உயிர் பயத்துக்கு மதம் மாறியவங்க தான் மற்ற இதுல இருக்கவனுங்க. நான் அதை சொல்ல வரல. நான் கேட்கிறேன், இஸ்லாத்துக்கு இந்தியாவுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு பரம்பரை இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோம், எல்லாத்தையுமே நாங்க ஆணித்தனமா ஆதாரப்பூர்வமா சொல்றோம். இஸ்லாத்துக்கு இந்தியாவுக்கு என்ன இருக்கு? பல்லடத்துல பழமையான ஒரு கோயில் மாகாளியம்மன் கோயில் கடைவீதியில் இருக்கு. நேற்று எங்களுடைய இந்து பாரத மாணவர் பருவ எங்க விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துறோம். அப்பயுமே அந்த விஷயத்த சொன்னோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா செருப்பு கடை வச்சிருக்காரு ஒரு பாய். கோயிலுக்கு முன்னால செருப்பு கடை வச்சிருந்தாரு. இப்ப அந்த கோயிலை விரிவுபடுத்தி இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் சொல்லக்கூடியவர் அந்த முஸ்லீம் போய் கேட்கிறாரு, இங்க கடையை கட்டிக்கிறேன் நான் முன்னால. எப்படி ஒரு முஸ்லீம் போய் இந்த கடையை நான் கட்டிக்கிறேன், செருப்பு கடை நான் மீண்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த ஜேசியா இருக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறவர் ஒரு ஆணை வழங்கியிருக்காரு, அனுமதி கடிதம் வழங்கியிருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த முஸ்லீமோட சொத்து வக்புடைய சொத்து இருக்கு அல்லவா, உன் இடத்துல தேங்காய் பழம் கற்பூரம் மாரியம்மை போட்டாலும் நான் ஒரு கடை எடுத்து நடத்தினா உடுவியா? நீ ஏன் கோயிலுக்கு துணுக்கனுக்கு என்னையா வேலை? நான் கேட்கிறேன், மாகாளியம்மன் கோயில் நீ நானும் கும்பிடுறது, இங்க நான் செருப்பை தொங்க விட்டேன்னா உன் செருப்பை பார்த்துட்டு தான் உள்ளக்குள்ள கோயில போய் சாமி கும்பிடுவாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஜேசி நாங்க அறிவிச்சிட்டோம், பாரத் சேனாவை சேர்ந்து அறிவிச்சிருக்கோம். விநாயகர் சேர்த்துல முடியும் ஆர்ப்பாட்டத்துக்கு லெட்டர் கொடுக்க போறோம், தொடர் போராட்டத்துக்கு நாங்க சொல்லிட்டோங்க, இப்பயே சொல்லியாச்சுங்க. அந்த ஆணையை இவங்க மறுபடியும் விலக்கிக் கொள்ளவில்லை என்றால் பாரத சேனாவும் சரி இந்து பரிவார் கூட்டமைப்பும் சரி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துட்டு நாங்க இப்பயே சொல்லிடுறோம். இங்க இருக்க உளவுத்துறையும் கேட்டுட்டு இருப்பீங்க. முக்கியமான விஷயம், நீங்க அரசுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எங்களுடைய கோயில்ல இவர் செருப்பு கட்டி முன்னால கடை வச்சு தொங்க விடுவாராமா வரிசையா, இதை தாண்டி அந்த கோயிலுக்குள்ள போகணுமாமா.
இதுக்கு ஜேசி என்ன சொல்றாரு, ஏங்க இது கோயிலுக்கு வருமானம் பாக்குறோங்க அப்படின்றாரு. கோயிலுக்கு வருமானம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 சென்ட் அந்த ஏரியாவில், 50 சென்ட் ஏரியாவில் எவ்வளவு இருக்கும் பாத்துங்க, அரை ஏக்கர் கிட்டத்தட்ட. அதுல ஏற்கனவே பக்கத்துல ஆஸ்பத்திரி, போக்குவரத்து, லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த முஸ்லீமுக்கு ஒரு செருப்பு கடை வைக்க சொல்லி அவன் கொடுக்குற வாடகையை வாங்கி அதுலதான் இந்த தீபம் போடணும்னா அந்த தீபமே வேணாம் நாங்க போடுறோம். நாங்க போடுறதுனா வீட்டுக்கு ஒரு ஆள் என்ன வாங்கி கொடுக்கணும்டா, ஒரு ஆள் திரி வாங்கி கொடுக்கணும்டா, நீ யார் அங்க வர்றதுக்கு? தயவு செய்து அரசு கவனத்தில் கொள்ளுங்க. மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இந்த நல்லவ பாம்பு கீரியும் சண்டை போட ஒரு நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்போம், திறக்கவே மாட்டாங்க. அரசு அதான் பண்ணுது. இந்து முஸ்லீம் என்ன பண்ண போறீங்க? துணிஞ்சவனுக்கு துக்கம் கிடையாது, துணிஞ்சவனுக்கு துக்கம் கிடையாது. நீங்க என்ன இந்து முஸ்லீம் அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போறேன், நாங்க பாட்டு நாம பார்க்க போறோம். தட்ஸ் ஆல். இப்போ அதை தான் சொல்றோம். நீ யாரு? நாங்களா இருக்கோம். நீ வந்து கோயிலுக்குள்ள வர்றது அது ஒன்றும் இல்லைங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நவீனமா மதமாற்றம் பண்றாங்க. என்ன பண்றானுங்க, பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க, இந்து பொண்ணுங்க எல்லாம் போறாங்க. முஸ்லீம் சேனல்காரன் ஒருத்தர் போய் ஹிஜாப்னு சொல்ல முடியாது முக்காடு. நம்மளாம் எதுக்கு முக்காடு போடுவோமோ அது வேற விஷயம். நம்ம ஒரு துக்க விஷயத்துக்கு முக்காடா போடுவோம். அவங்க அந்த பிள்ளைகிட்ட போய் வரிசையா பேசி, அந்த வாக்கிங் போற பிள்ளைய, அந்த சைடு நடந்து போற பிள்ளைகிட்ட, நீங்க எல்லாம் ஹிஜாப் போடுங்க, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஹிஜாப் போட்டா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாமே. பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, சரிங்கன்னு போட சொல்லி ஹிஜாப்பை போடுறானுங்கயா. போட்டு வீடியோ எடுத்து ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்றாங்க. நான் கேட்கிறேன், எங்கால் பூசாரி எங்க ஐயாவே அனுப்புறேன்னு வைங்களேன், நாங்கெல்லாம் போன கூட தப்பா போயிடும். எங்க ராஜசேகர் சுவாமியை அனுப்புறோம். அவர் போய் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு நெத்தி நிறைய பட்டை போட்டு, ஒரு வயல ஒரு கோடை போட்டு விட்டு, நல்ல உதராஜத்தை போட்டு, ஒரு காவியை கட்டி விட்டு, ஆத்தா மாரியாத்தா மாட்டு இருக்குன்னா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? இது எதுக்கு அந்த வேலை செய்றீங்க? இது என்னன்னா மானங்கட்ட போல போய் சொல்லுங்க பாப்போம். அந்த பிள்ளை பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஹிஜாபை போட்டு நீ உன் பிள்ளைக்கு போய் போடு. நீ எதையா பண்ணு, நாங்க கேட்கிறோமா? ஏன் இங்க வர்றேன்னு தான் கேட்கிறோம். நீ யாரு? நாங்களா இருக்கோம். நிறைய பேசணும், நிறைய விருந்தினர்லாம் வந்திருக்காங்க. ஆகையினால எல்லா முன்னோடிகளையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி வரட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.